அதாவது பொதுவாக வந்துட்டு ஒரு தோல்விக்கு பின்னர் வந்துட்டு கட்சியை வந்துட்டு மீட்டெடுத்து வந்துட்டு மேல்மட்ட தலைமை வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா நிறைய பதவிகள் வந்துட்டு கட்சி பதவிகளை மாற்றோம். மக்களை சந்திக்காதவர்கள், உள்குத்து குத்தியவர்கள், அதுபோக வந்துட்டு மக்களை பிடிக்காத நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. இதில் வந்துட்டு ஒரு சிலவருக்கு உள்குத்து குத்து நம்ம வந்துட்டு இந்த கட்சிக்கு வேலை செய்யலை அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதர் கட்சிக்கு ஓடுறது அப்படி இப்படின்னு அவங்களோட இதை அவங்க சேஃப்டி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க ரெண்டாவது அணி உருவாக்குவாங்க. அந்த மாவட்ட செயலாளர், ஏன்னா கட்சி பதவி போடுறது மாவட்ட செயலாளர் பரிந்துரையில் தான் அந்த தலைமை போடும். அப்படின்றப்ப அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிராக ரெண்டாவது தரப்பு அது அமைப்பாங்க. அது வந்து அறிவிப்பு வர்றவர் என்ன அதுக்கு கழிஞ்சு போயிடும். இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க தான் எப்படி போட்டாங்க ரொம்ப மோசமான குரூப். கட்சிக்குள்ளே இருந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர் அந்த கட்சியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு நபரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நான் திருச்செந்தூர் தொகுதி தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவன். இவர் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்னு சொன்னால் இது பாதி வரைக்கும் தெரிஞ்சோம். ஏரல் யூனியன் ஆஃபீஸில் இரும்பு திருட்டு கேஸ் இன்னும் அவர் மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு ஒழுங்காவே நடத்தல. அதாவது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணா சனிதா ராதாகிருஷ்ணன் நேரடியாக தாக்குறாராமா. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்துட்டு ஒழுங்காவே வந்துட்டு நடத்தல, புதுசாக வர்றவங்களை நம்பிட்டு பழைய நிர்வாகிகள்லாம் கைவிட்டாங்க, அதனால் மக்கள் அவர்கள் வெறுக்கிறார்கள், நிர்வாகிகள் அவர்கள் வெறுக்கிறார்கள். அப்படி ஆளால மக்கள் வெறுக்கிறவர், நிர்வாகிகள் வெறுக்கிறவர் தான். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 7வது முறையாக வென்றார்களா? இல்லை, நீ வந்துட்டு பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் காதில் பூச்சுக்குனா இதை தொண்டர்களும் இந்த மக்களும் நம்பி விடுவார்கள்ன்ற ஒரு மம்மாத்தையா இல்லை மெப்பா? இது எப்படி இருக்குன்னா, சொந்த கட்சியில் உட்காந்துட்டு ஒரு சொந்த கட்சி நிர்வாகி தாக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு அமைச்சர்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ரகசிய காப்பு தீர்மானம் கொடுப்பாங்க. அது இருக்குன்னா மக்களுக்கு வந்துட்டு உண்மையாக இருக்கணும், அந்த ரகசியத்தை வந்து நீ பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அஷூரன்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் கட்சிக்காரனுக்கு கட்சி பொறுப்பு அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு நீ நேர்மையாக இருக்கணும், கட்சிக்கு நீ விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம். சரியா? அந்த நல்லெண்ணத்தை தங்களால் தர முடியவில்லை என்றால் உங்களுக்கு ஏன் கட்சி பதவி? நீங்கள் எங்கேயோ மெட்ராஸ்ல இருந்துகிட்டு திருச்செந்தூர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் வந்துட்டு நீங்க வேலை செய்ய போறேன் அப்படின்னா என்னங்க சார் இதெல்லாம்? நீங்க உங்களை நாங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும், நாங்க வரணுமோ தெற்கு மாவட்டத்துக்கு? அதனால இதெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்க அண்ணாச்சி உங்க பதவியை தூக்குறாப்ல. அதுக்குள்ள அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க வந்து கதறீங்க. அதுவும் எப்படி வெளியே போயிட்டு கதறலாம்? இல்ல வேற கட்சிக்கு போயிருக்காரு, சொந்த கட்சிக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சொந்த கட்சிக்காரன் கூடயே இருந்து முதுகுல குத்துற மாதிரி இருக்கு. இதற்கு பேர் தான் துரோகம், பச்சை துரோகம். அவங்களை நம்பிய மாவட்ட செயலாளருக்கும் கட்சி தலைமைக்கும் நீங்க பண்ற பச்சை துரோகம் இதுதான். சரிங்களா? எங்கேயோ காவல் காட்டுல கிடந்த ஓரமா கிடந்த உங்களை பொதுக்குழு உறுப்பினராக அழகு பார்த்தவர் எங்களை என்னாச்சு? சரியா? அப்ப நீங்க அவருக்கு விசுவாசமா இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கட்சிக்காவது விசுவாசமா இருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க அவரை சொல்ல எங்க அண்ணாச்சி திட்டுறன்ற பேர்ல கட்சியும் சேர்த்து கேவலப்படுத்திருக்கீங்க. குமுதம் ரிப்போர்ட்ல சொல்லிட்டு இதனால உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தந்தோடனே நான் மக்கள் வந்து உங்களுக்கு மிச்சுவாங்களோ? இல்லை எங்க கட்சி தொண்டர்கள் உங்களை மிச்சுவாங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும் வரைதான் இன்னும் பல கட்சிகளில் இது போன்ற குளறுபடிகள், இது போன்ற ஒரு துரோகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு எங்கள் கட்சி தலைமை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். எனக்கு அது முழு நம்பிக்கை உள்ளது. முக்கியமாக இந்த காவல் காட்டுக்காரரை ஏதாவது நல்ல பொட்டல் கார்டாக பார்த்து அனுப்புங்க தலைவர் அவர்களே. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரையிலும், எனது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரையிலும், எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் கழகத்தின் போர்வால் எங்கள் அக்கா துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் இருக்கும் வரையிலும், அதுபோக திருச்செந்தூர் தெற்கு மாவட்டத்தின் ஆணிவேர் எங்கள் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கும் வரையிலும் இந்த கட்சியையும் எங்கள் கொள்கையையும் எந்த கொம்பனாலும் வேறு இருக்க முடியாது. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தது எங்கள் கட்சி, இன்னும் லட்சம் பேரை பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ அதனால அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.